ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு கட்டுறது சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா வீட் வெஜ் டோஸ்ட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் இந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்குவோம். ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு டிஷ் இது. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காகவும் நீங்கள் சாப்பிட்லாம், டின்னருக்காகவும் இதை சாப்பிட்லாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நான் பிசைஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். 4 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்காக. கொஞ்சம் மஞ்சத்தூள், நல்லா இந்த மாதிரி வதக்குங்க. நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ கோஸ் ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் இன்னொரு மாதிரி கூட செய்யலாம். பச்சை பயிறு அந்த மாதிரி முளை கட்டின பயிரெல்லாம் கூட சேர்த்து இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி செய்யலாம். ரொம்ப நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ கேரட் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துருக்கேன் பொடி பொடியாக. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். குடமிளகா அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 4 கேரட் பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன். ஒரு ஆஃப் குடமிளகா கட் பண்ணி எடுத்துருக்கேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் சில்லி பவுடர். நீங்கள் க்ரீன் சில்லி போடுறதால நீங்கள் பார்த்து சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா காரம் ஒரு சிலருக்கு பிடிக்காது, அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது. இப்போ கொஞ்சம் உப்பு, இந்த மசாலாவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் விடுங்க போதும். அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்குங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃபுல் குக் பண்ணாதீங்க. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சுருக்கேன். இதை எப்படி திரட்டுறதுன்னு பாருங்கள். பார்த்திங்கன்னா இதில் ஆயிலும் நம்ம ஜாஸ்தி சேர்க்குற மாதிரி இருக்காது. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட இது. இந்த மாதிரி நல்லா மடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி மடித்து ஒரு ரவுண்ட் ஷேப்பு கொண்டு வந்துடுங்க. இப்போ அது மேலே இப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இட்லி குண்டான் எடுத்துருக்கேன். அதில் இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் வேக விடுங்க. லைட்டு குக் ஆகட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ஆயிருக்கு. இப்போது ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து
இந்த மாதிரி ஒன்று ஒன்றா அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்றா நீங்கள் 3ம் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா திருப்பி திருப்பி போட்டு டோஸ்ட் பண்ணி எடுங்க. லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்போ தான் உங்களுக்காக இன்னும் நிறைய வீடியோஸ் போட முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பார்த்தீங்கன்னா முடிஞ்சது. இப்போ எடுத்துக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.